ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா, அவருடைய அரசியல் பிரவேசம் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம ஹாரோஸ்கோப் ரீதியாக, அதாவது அவருடைய ஜாதக ரீதியாக நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறோம். அந்த அனலைஸில் ஒரு யூகம் தான் இது. அவர் அரசியலுக்கு வரக்கூடிய அந்த பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சில அனலைஸ் மூலிமா நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு விஷயம், அவருடைய கலைத்துறை வாழ்க்கை. நீங்கள் அவருடைய ஹாரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் இந்த ரெண்டு கிரகங்களும் அவருடைய பூர்வ ஜென்ம ஸ்தானமான 5வது இடத்துல வலுவான ஒரு அமைப்போட கூட்டணியோட பலமான ஒரு இடத்துல இருக்குது. இந்த புதன் சுக்கிரன் இந்த கூட்டணியுடைய பலம் அவருக்கு என்ன மாதிரியான பலனை கொடுத்துருக்கு அவருடைய வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சுபருடைய வீடு, அதாவது குருவுடைய தனுர் வீட்டில், ஒரு சுபருடைய வீட்டில் இந்த புதன் சுக்கிரன், கலைகளுக்கு அதிபதியான புதன், கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன், இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்றாக இருந்து அவருடைய கலைத்துறை சேவை, கலைத்துறை வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரபலமாக மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக, ஒரு பெரிய வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் அவர் வெற்றி நடை போட்டு வந்திருக்கார். ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்து அவருடைய கலைத்துறையில் இருந்து ஆன்மீக துறை, ஸோ இந்த ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது அவருக்கு எப்படி உருவாச்சு, அவருடைய ஜாதக ரீதியாக அது எந்த கிரகம் அவருக்கு தூண்டுதல் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆன்மீக கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கோள்கள் 2. ஒன்று குரு, வியாழன். இந்த வியாழன் பக்தி மார்க்கம், தெய்வீக நம்பிக்கை இதெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிரகம். இந்த வியாழனுடைய பார்வை அவருடைய ஜென்ம லக்னமான சிம்மத்தில் இந்த வியாழனுடைய பார்வை விழுந்ததுனாலையும் அவருக்கு அந்த ஆன்மீக பயணம், பக்தி, குரு மரியாதை, குரு உபதேசத்தை கேட்கறது, குரு சொன்ன வழியில் பயணம் பண்ணுறது, இந்த மாதிரியான சில கொள்கைகளை அவருக்கு கொடுத்துருக்கு. அடுத்தது ஆன்மீகத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான கோள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஞான பாதை, கியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஞான பாதைக்கு வழிவகுத்த கோள் யார் பார்த்தீங்கன்னா கேது. அவருடைய ஹாரோஸ்கோப்பில் இந்த கேது சூரியனுடைய சாரம், அதாவது அவருடைய ஜென்ம லக்னமான சிம்மத்துக்கு அதிபதி சூரியன். அந்த சூரியனுடைய சாரம்ல இந்த கேது அவருடைய ஜாதகத்தில் இருக்கு. இந்த கேது அந்த சாரம் வாங்கியிருக்கிறதுனால அந்த பிளானட்டை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அந்த பிளானட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அது அவரோட ஜென்ம லக்னாதிபதியாக இருக்கிறதுனால அவருக்கு அந்த ஆன்மீக நாட்டம், ஞான பாதை, ஞானம், அஜ்ஞானத்துடைய இருளிலிருந்து விடுவிக்கிற ஒரு காலம், அவருக்கு மனித வாழ்க்கைக்கு முன்னாடி என்ன இருந்தது, பின்னாடி என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை, இது எல்லாமே கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட். அந்த பாக்கியம் அப்படிங்கிறது கடவுள் படைக்கும் போதே அவருக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கார். ஸோ வியாழனுடைய பார்வை பக்தி மார்க்கத்திலையும், கேதுவுடைய இந்த சார பல பொருத்தம் அவருக்கு ஆன்மீக ஞான பாதையிலையும் மிக சிறந்த ஒரு வெற்றியும், மிக சிறந்த ஒரு அருளும் ஆசியும், அதாவது ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு டிவைன் பிளெஸ்ஸிங், ஒரு டிவைன் நாலேஜ் இது அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அவருடைய ஹாரோஸ்கோப்பை நம்ம இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு சுபர் வீடுகளில் 2 சுபக்கோள்களும் அந்த வீட்டுக்கு அதிபதியான சுபர் குரு வியாழன் லக்னத்துக்கு 7வது வீட்டில் இருந்து அவருடைய ஜென்ம லக்னத்தை பார்வையிடுறதும் அவருக்கு ஒரு சுபமான எண்ணங்களை ஊக்குவிக்கிற ஒரு குணாதிசயங்களை அவருடைய கிரக அமைப்புகள் உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். இது எப்போவுமே நடக்கக்கூடியது. சரி, இப்போ அவருடைய கலைத்துறை வாழ்க்கை, கலை பயணம் எந்த திசையில் அவர் நிறைய வெற்றிகளை குவிச்சிருக்காருன்னு பார்க்கும்போது, ராகு திசையில் புதன் புத்தியில் கலைத்துறை சினிமா துறையில் அவர் என்ட்ரி ஆகுறாரு. எதிர்முறையான சில கதாபாத்திரங்களை மேற்கொண்டு வெற்றி அடைஞ்சு அதுக்கு பின்னாடி லேட்டர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவாக உருவாகிறாரு. ஸோ குருவுடைய திசையில் மிகப்பெரிய ஹீரோ, மிகப்பெரிய வெற்றிகள், உச்சம், அதாவது ஒரு இமாலய உச்சத்துக்கு அவர் செல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை பயணம் ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இப்போ அவருக்கு நடக்கக்கூடிய திசை பலன் அப்படின்னு பார்க்கும்போது, சனி மகா திசை, சில கசப்பு ஆன உணர்வுகள், சில நல்ல பலன்கள் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு திசை இந்த சனி திசை. இந்த சனி திசை முடியும் தருவாயில் இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடியே அவர் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அது வருவாங்களா, இந்த முறை வரமாட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டெஃபினட்டாக அரசியலுக்கு வரதான் போகிறார் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. காரணம் என்னென்னா,
அவருடைய ராஜ கிரகம், ஒரு மனிதனுக்கு நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போது ஆளுமை செய்கிற ராஜ கிரகம் அப்படிங்கிறதுல மொத்தம் 3 கோள்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். நம்பர் 1 சூரியன். இந்த சூரியன் தான் வந்து ராஜா. நம்பர் 2 செவ்வாய். செவ்வாய் தான் வந்து ஒரு தளபதி, அந்த ராஜாவுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோள். அடுத்து வந்து வியாழன். இந்த வியாழன் தான் அமைச்சகன். சூரியனுக்கு எப்பவுமே ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த வியாழன். இந்த 3 கோள்களையும் நம்ம அவருடைய ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, சூரியன் அவருடைய லக்னாதிபதி 4ஆம் இடத்துல அவருடைய ஜனன காலத்தில் அவருக்கு பிளேஸ் ஆகி அந்த சூரியனுடைய பார்வை 10ஆம் இடத்துல விழுது. 10இல் சூரியன் இருந்தால் அல்லது 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் பார்வை விழுந்தால் அவர்களுக்கு ராஜயோகம் உண்டாகும். இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த சூரியனுடைய பார்வையால் அவருக்கு வந்து அதிகாரம் செய்யக்கூடியது, ஆளுமை செய்யக்கூடியது, மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது, இந்த மாதிரியான பாக்கியங்கள்லாம் உண்டாகிட்டே இருக்கும். அடுத்தது வியாழனுடைய பார்வை. அவருடைய ஜென்ம லக்னத்து மேலே வியாழனுடைய பார்வை, அதுக்கு சரியான ஆலோசகர்கள். ஸோ அவர் வந்து ஒரு விஷயத்தில் அரசியலில் நுழைய போகிறாருன்னா அதுக்கு சரியான ஆலோசகர்கள் அவருக்கு கிடைக்க வாய்ப்பை பெறுவார். அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோள், பிளானட். எதிராளியை வீழ்த்தினாதான் ஒரு அரசியல்லையோ இல்லை ஒரு ராஜாங்கத்தை, ஒரு நாட்டை ஆளணும்னா எதிராளியை முதல்ல வீழ்த்த முடியணும். ஸோ அந்த எதிரியை வீழ்த்தக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். அவருடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று எதிரிகளை, அதாவது அது ஹவுஸ் ஆஃப் பேட்டில் சொல்கிறோம், போர்க்களம் சொல்கிறோம், அந்த போர்க்களத்தில் இந்த செவ்வாய் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவருடைய நுழைவு, அவருடைய என்ட்ரி நிறைய பேருக்கு பாதிப்பை நிச்சயமாக உண்டு செய்யும். அதே மாதிரி ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அரசியல் வாழ்க்கையில் உள்ளே வரும்போது பலவிதமான நன்மைகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர், தட் இஸ் 2018 ஜான்வரிலேருந்து அவருக்கு வந்து திசை மாற்றம் வருது. புதன் மகா திசையுடைய ஆரம்பம். இந்த திசையுடைய ஆரம்பம் செழுமை, வளர்ச்சி, அவருடைய ப்ரீவியஸ் பர்த்துடைய குட் கர்மாஸ்லாம் வந்து மீண்டும் அவர் அனுபவிக்கிற ஒரு பிராப்தம், அதே மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து திங்கிங், அந்த மாதிரியான ஒரு யோசனை வர்றது, இது எல்லாமே இந்த திசைக்குண்டான பலனாக அவருக்கு அமையும். ஓகே, இப்போ அவர் வந்து ஒரு தனியாக இந்த அரசியலில் வந்து ஷைனாக போகிறாரா, இது ஒரு யூகம், அல்லது அவர் வந்து ஏதாவது கூட்டணியோடு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தனிக்கட்சி தொடங்கினாலும் அவர் வந்து ஒரு கூட்டணியோட, ஒரு எக்ஸ்டர்னல் பவர், ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டோட தான் ஒரு ஆளுமைக்கு வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். அவர் ஜெயிப்பாரா, ஜெயிக்க மாட்டாரா, இல்லை அவர் அரசியலுக்கு வந்தால் வெற்றி அவருக்கு தேடி வருமா அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணோம்னா அது போட்டி நேரத்தில் கணிச்சு தான் பண்ண முடியும். அவர் போட்டி போடக்கூடிய காலம், எதிராளியுடைய பலம், யாரெல்லாம் அவர் எதிர்த்து நிற்கிறாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் அட் ப்ரெசென்ட் அரசியலுக்கு நிச்சயமாக அவர் அடுத்த 6 மாதத்துக்குள்ளார வருவார் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களோடு வரக்கூடிய அவருக்கு வரவேற்புகள் காத்திருக்கும் அப்படிங்கிறதும் அவருடைய ஜாதக ரீதியான சில இண்டிகேஷன் சைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவருக்கு சுப்பீரியர் பவர், எக்ஸ்டர்னல் சுப்பீரியர் பவர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹைலி சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம ஒரு ஆங்கிளில் பார்க்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு நடக்கக்கூடிய தசா பலன்கள் ப்ளஸ் அவரோட ஹாரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த், வியாழனுடைய பார்வை வந்து அவருக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். செவ்வாயுடைய எட பொருத்தம் வந்து அவருக்கு எதிரியை வீழ்த்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். சூரியனுடைய பிளேஸ்மெண்ட், அப்புறம் அதை சார்ந்த கிரகங்களுடைய அமைப்பு, இது எல்லாமே அவருக்கு வந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக பார்க்க முடியுது. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டெஃபினட்டாக தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர் என்ட்ரி டெஃபினெட்லி எஸ், வரக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. இப்போ அவரோட ஹாரோஸ்கோப்பை நம்ம வந்து சில அனலைஸ் மூலிமா இதை நம்ம பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு அவர் வந்து அந்த பயணம் மேற்கொள்வார், எவ்வளோ லாங்கிவிட்டியில் இந்த பயணத்தை வந்து அவர் தொடர்வார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து அவருடைய நடைமுறை செயல்களை மூலிமா நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.